ஒரே நிமிஷம் சீரியஸாவே சொல்றேன், அமைதியா இருந்தா அண்ணா மாசுக்காக என்ன கலாய்க்கிறாங்க. அதாவது விடுதல் ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் இருந்தா ஒரே நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் தான் என் அன்பு தம்பி. இதத்தான் சொல்லக்கூடாது, நேற்று ஃபுல்லா சொன்ன நேரா சொல்லக்கூடாது. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அந்த விடுதலைக்கு வந்ததுக்கே சரி மாமா என்னை வச்சு செய்யறாப்ல. நான் மாமா ரெடி ஆயிடுச்சா, இறக்கியாச்சா அப்படின்றாப்ல. இந்த வட்டம் இறக்கல மாமா, இறங்கிட்டாங்க மாமா. அதான் உண்மை மாமா. ரொம்ப சந்தோஷம். இங்க வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என் அன்பு தம்பிக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றிமாறன் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சிருவோம், கண்டிப்பா அவள் ஈஸியா விட்டுற மாட்டோம் அப்படின்ற எனக்கு நம்பிக்கை வர பட்டமெல்லாம் நான் உங்களுடைய உங்களை நினைச்சுக்கிட்டு அந்த நம்பிக்கையோட இருக்கேன். கொஞ்சம் தூரமா இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க தம்பி. மேடையில் இருக்க கர்டன் டீம், என்னோட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. உங்க சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க, தலை சிறந்தவங்க, என் அண்ணவங்க, என் தம்பி, இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்றேன், எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு. இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்லை யாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு தெரியல. அப்படி ஒரு மேடை இது. இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா நினைக்கிறேன். இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வெற்றிமாறன் இன்னைக்கு ஒரு கதை, இங்க இருக்க இந்த விசில், இந்த சத்தம், இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும். விடுதலைக்கு முன், விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. இந்த அத்தனை இதுவும் அவரை சார்ந்தது. அவர் மேல எப்படி எங்க அண்ணன் ஆர்டர் கேமரா அப்படி லைட் வரப்ப அவங்க ஹஸ்பண்ட் தர்மாக்குள்ள வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேல அடிப்பாங்களோ, அதே மாதிரி இந்த வர விசேஷத்தை எல்லாமே வெற்றிமாறன் மேல பட்டுதான் என் மேல வரும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. இங்க ஒரு கதை நாயகனா இந்த மேடையில எனக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு நான் உரிமையோட நிக்கிறேன்னா அது காரணம் நீங்க தானே. நினைச்சு கூட பார்க்கணும், நீங்க தானே, நீங்க மட்டும் தானே. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதாவது நீங்க கொடுத்த இந்த விடுதலை படத்துல, நீங்க கொடுத்த அந்த வாய்ப்புல, அதுல கிடைச்ச அனுபவத்துல தானே இந்த கர்டன் படமே உருவாச்சு. அதுதானே உண்மை, மறக்கவே மாட்டேங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா, எப்பவுமே எந்த ஒரு நேரத்தில், அதாவது இன்னைக்கு இருக்கிற அவருக்கு இருக்கிற யாருன்னு தெரியும் எல்லாத்துக்கும். இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பர்ல மாமா முகந்தா இருக்குது. ரூபா நோட்ல எத்தனை மொழி இருக்கு அத்தனை மொழியும் நடிச்சாப்புல. அவ்வளவு பெரிய ஒரு நடிகர். நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்ப இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். சந்தோஷ் மாமா, உன்னுடைய பேசுற எப்பவுமே நான் உன்கிட்ட பேசுறப்ப இல்ல மத்தவங்க பேசுறப்போ நான் எங்க இருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்க அப்படி அந்த உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை. யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன். எனக்கு அப்படித்தான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்குனு ஓகே, அது ஓகே மாமா, தன்னுடா மாமா, அடுத்த வாடா, அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்கடிச்சிருவேன். ஒரு சின்ன நியூஸ் வந்தாலும், ஒரு சின்ன வீடியோ வந்தாலும், எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே போன் பண்ணி, அம்மா அந்த வீடியோ பார்த்தேன், டே ரொம்ப நல்லா இருந்துச்சுடா, டே அந்த இடத்துல நீ பேசுனது ரொம்ப பக்குவமான பேச்சுடா, அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுடா, அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதுக்கான ஆடியோக்கு நீ வரணுமாமா நான் கேட்கிறப்ப கூட டக்குனு மாமா 21 வந்துருவேன்டா, ஓகேடா, இது சொல்ல மறந்துட்டேன்டா, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா, அது நம்ம ஜிம்முக்கு போறதுக்கு அது ஒன்று விருப்பம்டா, நீ போகாம கூட போ, ஆனா ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தேன்டா, அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாடுறா அப்படின்னு சொன்ன இருக்கு மாமா. ஐ லவ் யூ மாமா. ரொம்ப நன்றி மாமா. எங்க என்ன சசிகுமாரனே, உண்மைக்கு டைரக்டர் சார் சொல்ற மாதிரி இந்த கதை எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்க செஷன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷம் எல்லாத்துக்குமே. டைரக்டர் சார் சொன்னோன்னே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி கேட்கறது மட்டும்தான் டைரக்டர் குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. டைரக்டர் சார் சொன்ன எப்படி கேட்கலான், அப்ப நான் சொன்னேன் கேட்டு பார்க்கலாங்க, பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்னு சுப்பாளையம் அண்ணன் டைலாக் கேட்டிருந்தாரு. அதனால குத்துணை நண்பனா இருந்து இதெல்லாம் மறந்துட்டு வேண்டாம், ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குடா,
குத்துணை நண்பராக இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூப்பிடுற நண்பராக இருந்தா பாகிஸ்தான் பார்டர் வந்து என்ன வேணும் என்ன வேணும் கேட்பாரு எங்க அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. கண்டிப்பா செய்வான்னு சொல்லி அப்படியே நல்லா இதே போல நீங்களா போய் கேட்டுருங்க அப்படின்ட்டாப்ல. டேரக்டர் சார் அண்ணே நான் மட்டும் கேட்கறேன் குடும்பமா போய் மொத்தமா கேட்போம்னு. இல்ல சார் நீ முன்னாடி போய் கேளுங்க எல்லாத்தையும் புடிச்ச வீட்டுக்கு அனுப்புங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பின்னாடியே வரேன் அப்படின்ட்டாரு. அப்போ வெற்றி அன்னைக்கிட்ட வந்து சொன்னேன். வெற்றி நான் என்ன சொன்னாரு, கிடைச்சா அதை விட இது எதுவுமே இல்லை, ஆனால் அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்றாரு. என்ன முயற்சி பண்ணி பார்த்துரு அப்படின்றோம். அப்போ எல்லாமே சேர்ந்து டேரக்டர் ஈரா சரவணன் கிட்ட போய் கேட்டோம். அவர் அப்படியே அண்ணே கேட்போம் அப்படின்றாரு. அண்ணே கேளுங்க அண்ணங்கிட்ட, பாசிட்டிவா வந்தா எனக்கு போன் அடிங்க, நெகட்டிவா வந்து குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு அவரு அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைன்ல வந்துட்டாரு. அண்ணே என்னாச்சுன்னு இல்லைண்ணே அண்ணே ஓகே ஏன் தயங்குறேன், அவனுக்கு தானே பண்றேன் நானு, கண்டிப்பா பண்றேன், டேரக்டர் எப்ப ஃப்ரீயா இருக்கும் கதை கேட்போம், நான் கண்டிப்பா பண்றேன்னு அவர்கிட்ட சொல்லிருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்லிட்டாரு. அவரு என்கிட்ட சொல்லிட்டாரு. சும்மா ஃபார்மாலிட்டி கதை கேட்டாரு. அவரு கேட்டு ரொம்ப சூப்பரா இருந்தாரு. அதுக்குள்ள குமாரன் அண்ணன் சசிகுமாரன் சொன்ன மாதிரி திரும்பி குமாரனை கூப்பிடலாம்னு சொல்றதுக்குள்ள பின்னாடி பார்த்தா பல தட்டு அது இது விலைக்கு போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்க இருந்து அந்த கேமரா மேல வந்தாங்கன்னே தெரியல, எங்க வச்சிருந்தாங்கன்னே தெரியல. டக்கு டக்குன்னு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தானே வெளியில ட்விட்டர்ல போட்டுடலாமான்னு இருங்க கொஞ்ச நேரம் இருங்க என்ன அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம தான் வந்து பார்த்தாங்களா, நம்ம தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கிட்டுங்க. அதுக்கு இன்னும் நினைவிக்க வரலங்க எங்க அண்ணன். அதுக்குள்ள ஏங்க எல்லாம் நியூஸ் கொடுக்க பாக்குறீங்க, இல்லைங்க டக்கு சூட்டு அடிச்சு கொடுத்து விட்டுருவாங்க, நியூஸ் ஆக்கிடுவோங்க. இதாவது ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு நான் ஒரு காமெடியான இப்ப வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறன் நடந்ததுக்கு முன் வரைக்கும் என்ன ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பா இந்த இயக்குனர் எல்லாத்துக்கும் இருக்கும். அதே நேரத்தில் எங்க அண்ணன் சசிகுமார் உங்களுக்கும் சமுத்திரக்கண்ணனுக்கும் அந்த பங்கு நிறைய இருக்குன்னு நான் சொல்லுவேன். எந்த நேரத்தில் நிறைய படங்களை நான் உங்க எங்க கன்னியாணி பாடி லாங்குவேஜ் நான் அவ்வளவு பண்ணுவேன். அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு. நீங்க வந்து இந்த படத்துல கருண் படத்தை நிக்கிறப்ப கூட கதை நாயனாவோட நான் நின்றுக்கலானே, ஆனா நான் சுந்தரபாண்டியன்ல ஒர்க் பண்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு, நான் போராளி படத்துல ஒர்க் பண்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். எனக்கு எப்பவுமே நீங்க அப்படித்தானே. ரொம்ப நன்றி. இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு நல்ல படமாக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு ஒரு இடத்த கிடைக்கும் நம்புறேன்னு. அதுக்கு ஒரு காரணமா நீங்க இருப்பீங்க, எப்பவுமே இருப்பீங்கன்னு. ரொம்ப 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 நன்றிங்கண்ணே. என் அன்பு தம்பி, என் செல்ல தம்பி, சினிமாவுக்கா மட்டும் என் நண்பன் இல்லாம சினிமா நிகழ்ச்சியா இருந்த சேர்த்த என் குடும்ப நிகழ்ச்சியா இருந்த நிகழ்ச்சி இருந்தாலும் எல்லா இடத்துலயும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல. இன்னைக்கு அது வந்து தம்பி சொன்ன நட்பு கிடையாது, அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்ற நான் நினைப்பேன். அப்படி ஒரு தம்பி என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும். என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் எனக்கே தெரியாம என் குடும்பத்தை அப்பப்ப பேசிக்கிட்டு இருப்பாப்புல. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. தம்பி சொல்ற மாதிரி விடுதலை படம் கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் நான் தம்பி கிட்ட தான் சொன்னேன். தம்பி அவ்வளவு சந்தோஷப்பட்டாப்புல. என்னென்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, அண்ணன் 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 சூப்பர்னே, அண்ணன் சூப்பர்னே. தம்பி தம்பி சொல்ற மாதிரி ஓகே தம்பி, வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்றது, வண்டி அங்கிட்ட உள்வாங்க போச்சே தம்பி, டிவி 2-3 இருக்கு தம்பி, என்ன தம்பி பண்ணலாண்டாப்புல. டவுட்டாவே இருக்காங்க. வெற்றி வரண்ணே நீங்க போயிட்டு நீங்க வந்து நடிகர், நீங்க இப்ப இந்த காமெடி அது கிடையாது, வேற ஒரு நடிகர்னா நீங்க வெளில வருவீங்க, ஒரு பெரிய பரிமாணமா இருக்குன்னு அதுவே உங்க சினிமாவில் உங்க மொத்தத்தை கூட்டி போகுங்க. ஆனா இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலன்னு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மானு கேட்டாப்புல. தம்பி நான் பேசிட்டு தம்பி கன்ஃபார்ம் தான் தம்பி, இப்போ ஒரு கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு. அண்ணன் சூப்பர்ல வாழ்த்துக்கு என்ன இதை சிரிச்சுக்கு சந்தோஷமா சொல்லுங்கண்ணே. அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன், பிச்சுப்படி பேசாம போய் டவுட்லயே இருக்காருங்க சூப்பர்னு சொன்னாப்புல. அதே அதுக்கப்புறம் கேட்டேன், தம்பி அப்புறம் காமெடிக்கு வழக்கம் போல நம்ம வரலாம்ல தம்பி, அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன். சாரி நான் 2 டபுள்யூ சப்ஜெக்ட் கேட்கறது கிடையாது அப்படின்னாப்புல. இல்ல என்ன தம்பி நீங்க தான் அவ்வளவு ஆறுதலா சொன்னீங்க. இல்லைன்னே அப்புறம் வருவீங்க, அப்ப ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் வேணும்னு கேட்பீங்க, அப்ப 2 ஃபைட் வேணும் பண்ணுவீங்க, சாங்கும் ஃபைட்டாக போச்சு சீன் ஏற்படுத்துறது. சாரிண்ணே அப்படின்றாப்புல. தம்பி இந்த ஆரம்பிச்சுட்டீங்கல்ல, இதைத்தான் அப்பயே டவுட் பட்டேன், நீங்க கரெக்டா போயிருவீங்கன்றாப்புல. தம்பி இப்போ சொல்றேன் தம்பி, நான் நம்ம வண்டி கரெக்டா போயிரும் தம்பி. ஒரு வேலை போயிட்டு ஒரு அட்ரஸ் கேட்ப சொல்லுவாங்க, இப்படி போங்க பைபாஸ்ல போங்க, ரைட்ல ஒரு ஒத்தையடி பாதை வரும், அதுக்குள்ள போயிட்டே இருங்க, கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பயமா தான் இருக்கும், கொஞ்சம் மோசமான பாதை தான், கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும், அங்க ஆளுங்க இருப்பாங்க, அதை கிட்ட ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்ல போயிட்டு ரைட் திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லி விட்டோம். எங்க அண்ணன் வெற்றி மாறனே, நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன், பிக்கப் பண்ணி ஓடிடுறேன் அப்படின்ட்டாரு. போயிட்டு மோசமான பரியாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அதை தாண்டி நீங்க டக்குனு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி தள்ளி விட்டுட்டே இருக்கீங்க.
ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்து அங்கிட்டு எவன் ஆளு இல்ல, அங்க லைட் கேட் ஆஃப் ஆயிடுச்சுனால் திரும்பி திரும்பி ஓடியாருவனே. அந்த பைபாஸ்ல எஸ்கேந்து ஒரு டிராவல்ஸ் வருமனே, அந்த டிராவல்ஸ் வரும்போது டிராவல்ஸ்ல டக்குன்னு ஜம்ப் பண்ணி படியில் ஏறி தம்பி, சாரிண்ணே பிரேக் பிடிக்கலண்ணே, வண்டியை நேரம் போயிருச்சுனே அப்பெல்லாம் சொன்னா நடக்கவே நடக்காது தம்பி. முடிஞ்ச அளவுக்கும் தம்பிட்ட வந்தாலும் நான் சொல்ல எப்பவுமே அந்த தம்பி சொல்லாப்புல, ஆனா எந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு அந்த கதை கண்டிப்பா அமைஞ்சா நான் கண்டிப்பா நம்ம இன்னும் பண்ணுவோம்னு சொன்னாப்புல. கண்டிப்பானே எங்க அண்ணன் வெற்றமனை கொடுத்த பாதையிலே போயிட்டே இருக்கீங்க. ஒருவேளை எப்படி இருந்தாலும் தம்பி பாத்துங்க தம்பி, ஒரு பஸ் 2 இருக்கு தம்பி, அந்த பஸ்ஸுக்கு எனக்கு இங்க வந்துட்டாங்கயா. உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்க ஏதாவது டவுட் இருந்தா கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் 4 ஹோட்டல் இருக்கு பிசினஸ். அந்த 4 ஹோட்டல் 40 ஹோட்டல் ஆக்குங்க தம்பி. நன்றி நன்றி தம்பி. அது மட்டும் இல்லாம அதே மாதிரி கூப்பிட்டானே வாங்கினாப்புல, கூப்பிட்டு கொட்டுக்காலின்னு ஒரு படத்தை கொடுத்தாப்புல, கொடுத்து நீங்க கதை நாயனாவே இருங்கன்னு சொன்னாப்புல. இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜா போட்டு வெளிநாட்டுக்குள்ள அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தம்பி வினோத் மூலமா இன்னைக்கு பெர்லின் அங்கங்க எங்கெங்கயோ போயிட்டே இருக்குது. இன்னும் மேப்ல பார்க்காத கண்ட்ரில நிறைய இருக்கு. தம்பி நாளைக்கு ஏதோ வெளிநாடு போறாப்லையா, விட மாட்டாங்க தம்பி, எல்லாரும் சுத்தி இருக்க வருவாங்க நினைக்கிறேன். இந்த வினோத்தை பற்றி சொல்லலே வெற்றுமான அன்னைக்கு வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னேன், அண்ணே இந்த கொட்டிலான்ற ஒரு படம் ஒன்று கமிட்டா இருக்குன்னு எப்படின்ட்டு. மற்ற படம் சில படம் ஐடியா கேட்பே, ஓகே சரி பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, விடுதலை படம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒருவேளை நல்லா அமைஞ்சிருச்சு அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல லிஃப்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க அண்ணன். இந்த வினோத் படம் இருக்குன்னு சொல்லி தயவுசு அவனை மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னார் அண்ணன். அவனை மிஸ் பண்ணிடுறாங்க, அவன் சிறந்த இந்தியாவுக்கு முக்கியமான இயக்குனர் ஒருத்தன் வருவான்னு சொன்னாப்புல. கண்டிப்பா அந்த தம்பி வருவார் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப எங்க அண்ணன் சமுத்திரக்கண்ணி அண்ணன் அண்ணன் அதுக்கு வார்த்தையே கிடையாது. அண்ணன் அதே உள்ள ஆசைப்பட்ட எல்லாருமே பேசினாங்க. வழக்கம்ல குமார் எங்கிட்ட பேசுவாங்க, டேரக்டர் எங்கிட்ட பேசுவாங்க. அண்ணன் அவ்வளவு பிஸியா இருப்பாரு. ஏன்னா அண்ணனுக்கு போன் பண்ணாலே மீறி யாரும் போன் ஒரு ஹஸ்பண்டுக்கு ரைட் அண்ணன் ஆந்திராவில் இருக்காரு, ரைட் அண்ணன் இந்தியில இருக்காப்புல. இப்படி அங்கிட்ட அங்கிட்ட ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணாலும் தெரியும் அண்ணன் எங்க இருக்கான்னு தெரியும். இவங்க எல்லாரும் போன் பண்ணி பேசுவாங்க. கண்ணியன் அவனை பிஸியா இருக்க டேட் கிடைக்கான்னு சொல்லுவாங்க. வழக்கமா நான் பின்னாடி கொல்ல பக்கம் இருந்து நான் போன் பண்ணுவேன், அண்ணேண்டுவேன் இதா பேசியிருக்காங்க, நான் பேசிட்டு இருக்கேன் நானு. அண்ணே அவங்க பேசுறது கொஞ்சம் வந்துருங்கண்ணே, அண்ணே வந்துருங்கண்ணே கடைசியா ஓகேடா எந்த தெரியுதுன்னு சொல்றா. அவங்க பேசட்டும்டா நான் சொல்லியிருந்தேன் கன்ஃபார்ம்ல வர்றேன் அப்படின்றாரு. அதே மாதிரி அண்ணன் எந்த நேரத்திலும் எந்த இதுலயும் நான் யோசிக்காம நான் கால் பண்ணேன். அண்ணன் வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாம அதுக்குள்ள உண்மைக்கு அந்த சசினே கனியனை உள்ள வந்தேனே அந்த படம் அவ்வளவு ஒரு மரியாதைக்குரிய படமா மாறிச்சு. நன்றிண்ணே. இப்போ இல்லைண்ணே, எப்பவுமே எங்களுக்கு அண்ணன் தானே, ஸ்கிரீன்ல மட்டும் இல்லைண்ணே, வெளியிலயும் எங்களுக்கு நீங்க எப்பவுமே அண்ணன் தானே. நாங்க அன்பான ஒரு டார்ச் ஒன்று கொடுத்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே. நீங்க இருந்தாலும் எங்களுக்கு மரியாதையை நான் நினைக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. துரை செந்தில்குமார் சார், வடிவகரிசி அம்மா, உண்மைக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். நீங்க இங்க வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து நீங்க அவ்வளவு பேர் எல்லாருக்கும் நீங்க ஒரு நல்ல ஒரு விதமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கே நாங்க உங்க கையெழுத்து கும்பிடணும். உங்க கூட சேர்ந்து நடிச்சு பெருமையா இருக்குமா. இந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு 10 டைலாக் கொடுத்தா கூட பக்கத்துல அஸ்டன் கோட்டு 10 பேர் உட்காந்து 10 பேர் பின்னாடி எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்குது. இப்ப நீ வந்து இந்த முதல்ல நீ எடுத்து கொடு, 3ஆவது நீ எடுத்து கொடு அப்படின்ற நேரத்துல ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நீங்க நான் உங்களுக்கு நல்லா உன்னிச்சு கவனிப்பேன். ஒரு பக்கம் நேரம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே பேசிட்டே இருப்பீங்க. வந்து நீங்க வந்து அசால்ட்டா பேசிட்டு போயிருவீங்க. அதான் உங்க அனுபவமா அது. இவன்னா நீங்க சினிமா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அனுபவமா. அதெல்லாம் நான் பார்ப்பேன், எப்பா என்னது அப்படின்னு. நன்றிங்கம்மா. நீங்க நடிக்க வந்த மட்டும் இல்லம்மா, உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு. நீங்க அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. துரையன் அண்ணன், ஏன் நான் இந்த படத்துல துரையன்கிட்ட போய் நான் கமிட் ஆனேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னாங்க. நான் பாட்டு இப்ப கதை நான் கதை நேரம் அரசுக்கு ஆசைப்படுறேன். நான் கதை நேரம் வேண்டாம், கதை நேரம் பெட்ரு நமக்கு கதை உறுதின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை விடுதலைக்கு முடிச்சுட்டு நான் அப்ப வெளியில போனேன்னா வேற டேரக்டர் போறப்ப கண்டிப்பா என்னை பத்தி அவங்க தெரியாது. அவங்க என்னோட கதாநாயகமா தான் பார்ப்பாங்க. சார் ஒரு என்ட்ரி சார், ஆட்டோ வந்து கால் வைக்கிறீங்க சார், கம்பரசன் அடிக்கிறாங்க சார், தூசி ஒரு லெக் அப்படி ஓப்பன் பண்றீங்க சார், முடிஞ்சு போச்சு, சூரி ஊருக்கு போயிட்டேன் அப்படின்றாங்க. சரி அப்படி டக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம பாத்திரக்கூடாது அப்படின்றப்ப. ஏன்னா ஆனாப்பட்ட தனுஷாரே ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. என்னையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்பதான் பிடிக்கும். ஆனா அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால யோசிச்சு பார்த்தோம். துரை செந்தில்குமாரனே 4 படம் பண்ண, 2 எஸ்கே 2 தனுஷ், 4 படம் பண்ண ஒரு இயக்குனர். விடுதலை படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்ல வெற்றுமாறன் ஒரு லாஸ்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி வந்து ஒர்க் பண்றாரு. ஒரு கடைசி அசிஸ்டன்ட் மாதிரி அவ்வளவு ஒர்க் பண்றாரு.
அந்த அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இது அவங்க ஸ்கூல் வேற, நம்ம சப்போஸ் அங்க போயிட்டோம்னா நம்மளை விட மாட்டாங்க, நம்ம வெற்றி மானிட்டர் அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க, நம்மளை ஒரு ஹீரோ மாதிரி வச்சிட மாட்டாங்க, நம்மளை கரெக்டா கண்ட்ரோல நம்ம மீட்டர் எவ்வளவு, நம்ம எவ்வளவு எந்திரிக்கணும், எவ்வளவு கோவப்படணும் அப்படின்னு எல்லாம் நம்ம பாடி லாங்குவேஜ் எவ்வளவு நம்மளை கரெக்டா கண்ட்ரோல வச்சுக்கிடுவாங்க. அப்ப நம்ம அதை விட்டு மீறி நம்ம இருப்போம், நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசை எண்ணிதான் அவர்கிட்ட போயிட்டேன். அந்த நீங்களே எங்க வேணும், நாங்களே முடிவு பண்ணிப்போம், அவரே இது பண்ணல, நானும் புதுசு எல்லாம் சேர்ந்தானே கொஞ்சம் சேஃப்னே, இந்த வெற்றி சார் பக்கத்துல இருக்காருனே, நம்மளுக்கு கொஞ்சம் இருப்பேன். ஏன்னா இன்னொரு இந்த விடுதலை பட்ட ஷூட்டிங் அந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லாமே செந்தில் என்ன பார்த்துருக்காரு, கண்டிப்பா அவர் தெரியும் நம்மளை அத்துமீறி நம்மளை பண்ணிட மாட்டாரு. அதனால ஒரு 2-3 படத்துக்கு நம்ம கொஞ்சம் போய்க்கணும் அப்படின்ட்டு நான் செலக்ட் பண்ணி போனது. ரொம்ப நன்றிண்ணே. அதே மாதிரி எனக்கு கரெக்டா எனக்கு எவ்வளவு வரணுமோ அதை நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்கண்ணே. சில நேரங்கள் எனக்கு கொஞ்சம் டவுட் வரும்னு அதை கேட்பேன்னு, ஆனா நீங்கள் டக்குன்னு எஸ்ஆர்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வந்துருவேன். ஆனா நீங்க ஒரு நியூட்ரலா ஒரு பேச வச்சுக்கிறீங்கண்ணே, அதை கண்டுபிடிக்கவே முடியாது எங்களாலேயும். நான் ரூமுக்கெல்லாம் வந்துட்டாரு, எஸ் சொல்லிட்டாரா நோ சொல்லிட்டாரா எதுவுமே தெரியல. அதனால திருப்பி வந்து கேட்கறது அதனால ஒன்மொரு போயிருமா அப்படின்ட்டு. நீங்க அங்கேயே ஓப்பன நல்லா ஒரு கிளம்புனே நான் பாட்டுக்கு பேசாம வந்திருப்பேனே. ரொம்ப நன்றிங்கண்ணே. ராதிகா ரேவதி சர்மா சாரிங்க, இல்ல என்ன கோச்சுக்கிறாங்க. படம் ஆரம்பிச்சுல இருந்து எண்டு வரைக்குமே எனக்கு இந்த ப்ராப்ளம் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறவே மாட்டேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் பாஸ்கர் சொன்னாப்புல, தம்பி அந்த தப்பான திருத்தல என்ன பண்ண நீங்க அவசரத்துல ரேவதி சர்மா புரியல கரெக்டான சொல்றீங்க. இல்ல நீங்க வேகமா ரேவதி சவர்மான்றீங்க, சவர்மா இல்ல சர்மா அப்படித்தான் கூப்பிடுறேன். இல்ல நான் உங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு சொன்னேன், சார் கொஞ்சம் தப்பா பேரை உச்சரிக்கிறாரு, கொஞ்சம் கரெக்ட் பண்ணு சொன்னேன். அவன் சொல்லிட்டு நான் 3ஆவது நாளே சொல்லிட்டேன். அதுக்கு நான் ராதிகா சத்குமார் சொல்லிட்டு இருந்தாரு அந்த ரேஞ்சில். இப்போ ரேவதிக்குள்ள வந்திருக்காரு, அவர் அதே புலோவிலே விட்டுருங்க, அவர் டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்ட்டாங்க. ரேவதி சர்மா ரொம்ப நன்றி. ஒரு ஹீரோயினி ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்க மேல வந்ததே கிடையாது. அவளை கரெக்டா வந்து தமிழ் சூப்பரா பேசுறாங்க. எனக்கு அவங்க லென்த் டைலாக் பேசிடுவாங்க, எனக்கு ஒரு மாதிரி டக்குனு ஒரு நிமிஷம் போன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு ஓடியாந்துருவேன். இந்த பொண்ணு கரெக்டா போய் நம்ம 2 டேக் போயிட்டு அசிங்கமாயிருமே அப்படின்றதுக்காக இப்ப கரெக்டான ஒரு ஹீரோயினே. உங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள். பிரியடா உங்களுக்கு சின்னது புடிங்கடான்ற மாதிரியே இருக்கும். பிரியடா இன்னைக்கு ஒரு யூடியூப்ல எங்க பார்த்தாப்பாங்க, நீங்க வந்து அவ்வளவு ஃபேன்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு. நீங்க இந்த படத்துல வந்து எனக்கு இன்னும் கூட எனக்கு பல சந்தோஷம். முக்கியமான இங்க சிறப்பு வந்திருக்கும் அம்பேத்குமார் அவர்களுக்கும் 5 ஸ்டார் செந்தில் அவனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறீங்க. செந்திலனே நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குமாரனுக்கு உயிரே வந்துச்சு. ஆமா, அவர் இன்னைக்கு தைரியமா வந்து இந்த ஸ்டேஜ்ல உட்காந்துருக்காருன்னா நீங்க அவரு ஒரு சமயத்துல நடந்த மீட்டிங் தானே தமிழ்நாடு தேட்டருக்குள்ள அங்கிருந்தா வாங்கியிருக்காரு. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிருங்க, நல்லா வரணும்னு. ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப நன்றி. நம்பேத்தனே ரொம்ப நன்றிங்கண்ணே. பிரதீப் பிரதர், எடிட்டர் பிரதர், உண்மைக்கு நான் அப்பப்போ போன் பண்ணி கேட்பேன், நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்க, படத்தை பத்தி எல்லாமே நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். எனக்கு அது ஒரு ஆர்வம் பிரதர், ஒரு நடிகனுக்கு எப்படி வந்திருக்கு, நம்ம கரெக்டா இருக்கா படம் ஆர்வத்தை உங்களை கேட்பேன். நீங்களும் அவ்வளவு பிஸியா இருப்பீங்க, இருந்தாலும் போன் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட. ரொம்ப நன்றி பிரதர். சினேகனே ரொம்ப நன்றிங்கண்ணே. நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த நீங்க ஸ்பீச் வந்து உண்மைக்கு எனக்கு என் இடத்துல இருந்து பேசணும்னு வச்சுக்கிறேன், அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுனே. கண்டிப்பா அந்த வார்த்தையெல்லாம் உண்மையா இருக்குமே, நான் கூட என்ன பார்த்து 10 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேனே. ரொம்ப நன்றிங்கண்ணே. பிரதர் சுப்பு பிரதர், உண்மைக்கு உங்க சாங் ரொம்ப சூப்பர் பிரதர். படத்துல எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு 2 சாங், ஒரு சாங் அது ரொம்ப சூப்பர் பிரதர். ஃபைட் மாஸ்டர், மகேஷ் மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். விடுதலை வேற மாதிரி ஒன்று இது பண்ணேன், இதுல கொஞ்சம் தூக்கி அடிக்க வேண்டியது இருந்துச்சு. என்ன இதுக்கு மேல போன கதை தெரிஞ்சிருமோ. ஓகே, தேங்க்யூ மாஸ்டர், ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். துரையண்ணே, இல்லைண்ணே நான் பார்க்கட்டும் நீங்க செட்டில் இருந்திருக்கீங்க, ஒருவேளை அன்னைக்கு தான் வந்தீங்களான்னு தெரியல. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றிங்க. ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி டேரக்டரோட அவ்வளவு க்ளோஸா இருக்கேன். உங்களுக்கு நட்பு எப்பயுமே தொடரட்டும். கேமராமேன் என்ன அண்ணன்கிட்ட சொன்னேன், அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போறீங்க அப்படின்னு ஆபீஸ்ல பார்த்தேன். அண்ணன் எனக்கு வந்தாரு, பாக்குறப்ப அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போறேன்னு கேட்டேன். நம்மளும் பேசவே மாட்டேன். ஏன்னு இல்ல நான் பேசவே மாட்டேன். அவ்வளவு பெரிய கேமராமேன், நான் கடவுள், அன்பு, சிவன், எவ்வளவு படங்கள் இருக்கு. நீங்க பார்க்காத நடிகர்களா, நீங்க பார்க்காத மைக்காண்டி. இல்ல நான் பேச மாட்டேன். நமக்கு முன்னாடி 1000 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 2 கண்ணு வச்சாப்புல 2000 கண்ணு இருக்குது. 2000 கண்ணு என்னையவே பார்ப்போம் அப்படின்னாரு. அண்ணே ஒரு ஆளுக்கு 2 கண்ணு இருக்குதானே செய்யும், 1000 பேர்ல 2000 பேர் பாக்குற மாதிரி தானே இருக்கு. இல்ல எல்லாருமே என்னையவே பார்ப்பாங்க, அது எனக்கு பதட்டமா இருக்குது. நான் ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க ஒரு 20 செப்பல் இருந்தா கூட உள்ள போக மாட்டேன், ஓடியாந்துருவேன். ஏன்னா இப்ப இருக்கா செப்பலை பார்த்து ஒதுச்சு வச்சுட்டாங்க உங்களை கூப்பிட முடியும். இல்ல எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி,
நான் தனியார் அதான் இன்னும் பேசவே மாட்டேன் என்றாரு. இப்போ எதை எழுதி வச்சிருக்காரு, பேச போறாருன்னு நினைக்கிறேன். நீங்க பேசியிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் இருக்கீங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அவ்வளவு பேருக்கும் ரொம்ப நன்றி. கேமராமேன் சாஸ்திரம் எல்லாருக்கும் நன்றி. ராமச்சந்திரனே, நீங்க எடுத்த அந்த போட்டோ ஸ்டில் தானே எங்களுக்கு அந்த போட்டோக்காக வந்து எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இந்த படத்துக்கு பின்னாடி அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ தம்பிகளா, அன்பு தம்பிகளா, தேங்க்யூ தம்பிகளா, நபி தம்பிகளா. ஓகே, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. இல்லாட்டும் வீட்டுல இதே மாதிரி கத்துவாங்க, என்ன பார்த்து கவனமா வீட்டுக்கு போங்க.